பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். கதிரோட வீட்டுக்கு பழனி வந்துடுறாங்க. பழனி வந்ததுமே என்னடா போட்டது போட்டபடி அப்படியே விட்டுட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பழனியை திட்டிட்டு இருக்காங்க. சாரி மச்சான், இனி அப்படி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே கதிர் வந்து இப்ப என்னப்ப அத்தாச்சியோட சேர்ந்து சினிமாவுக்கு தானே போனாங்க, இது எதுக்காக திட்டணும்? மாமா இன்னைக்கெல்லாம் வேலை செய்யறாரு, ஏதோ சின்னதா ஒரு வேலையை விட்டுட்டு வந்தா அது ஒரு தப்பா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட பாண்டியன் கோபப்பட்டு இங்க பாருடா, நான் இங்க இவங்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ தான் என் பேச்சை கேட்காம உருப்படாம போயிட்டு இருக்க, அதே மாதிரி அவனும் ஆகணுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க கஷ்டப்படுறதுனாலதான் இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே இல்ல மாமா, இனி நான் வந்து சரியா என்ன பண்ணணுமோ அதை நான் சரியா பண்ணிடுறேன், தப்பு என் மேலதான் சொல்லிட்டு இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா ரொம்பவே வருத்தப்பட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க நம்மளுடைய பழனி. அப்ப செந்தில் கதிர் 3 பேரும் சேர்ந்து பழனியை கேட்டுட்டு இருக்காங்க. உன்னுடைய முகமே சரியில்லை, முகம் வாடிட்டு இருக்க, என்ன விஷயம் ஏது நல்லா சொல்லி கேட்குறாங்க. இல்லையே அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா, எப்பயும் போல நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு தெரியாதா மாமா உங்களை பத்தி, உனக்கு வந்து எப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும், என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லடா, இன்னைக்கு நம்ம ஜாலியா இங்க தூங்கலாமான்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாங்க. இல்ல அத்தாச்சி எதுவும் நினைக்க மாட்டாங்களா? அத்தாச்சி அங்கேயே இருக்கட்டும், நான் இங்க வந்துட்டேன்டான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பழனி வந்து படுத்த உடனே தூங்கிடுறாங்க. மாமாவுடைய முகமே வாடி இருக்கு. மாமா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க, ஆனா அது என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் செந்தில் முடிவு பண்றாங்க. இல்ல சரவணன் வந்து அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க, அத்தாச்சு அவ்வளவு அன்பா பாசமா நடந்துக்கிறாங்க, இதுல இருந்தே தெரியலையான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல எனக்கு ஏதோ சந்தேகமா தான் இருக்கு, கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு கதிர் வந்து முடிவு பண்றாங்க. அடுத்த ட்ராக்கா வந்து இப்ப நம்ம சுகன்யாவை காட்டுறாங்க. சுகன்யா அந்த வீட்டுல இருக்காங்க. குமாரவும் அதே மாதிரி அரசி 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது சுகன்யா பார்த்துட்டு என்ன 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமார் வந்து அரசிய படத்து போல பார்க்க போலாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்ல வீட்டுல தெரிஞ்சு அவ்வளவுதான், நானெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. உடனே சுகன்யா நீ கவலைப்படாத, அவளை கூட்டிட்டு வர்றது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு இப்ப சுகன்யா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.